Next question number 7. என்ன கொடுத்துருக்காங்க y log y into dx minus x dy equal to 0. ஸோ இது வந்து என்ன ஈக்குவேஷன், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரைட்டா? இப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வேரியபிள் செப்பரபிள் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் டேர்ம் அவர் கொண்டு போயிடலாமா? அப்போ எப்படி வரும் சொல்லுங்க, y log y dx இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் டேர்ம் வந்து போனால் ப்ளஸ் டேர்ம் இல்லையா? அப்போ என்ன வரும், x into du, கரெக்டாக? மைனஸ் டேர்ம் வந்து போனால் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, எப்பவுமே லெஃப்ட் சைடில் என்ன டேர்ம் வச்சு போனோம்னா ஸோ அதை கூட இங்கே வச்சுக்கலாம், தப்பு இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வேரியபிள்ஸ் செப்பரபிள் பண்ணணும், கரெக்டாக? இங்கே பாருங்க, இங்கே dx இருக்குன்னா அப்போ இந்த சைடில் இருக்க எல்லாமே இதில் இருக்கணும், எக்ஸில் இருக்கணும். பட் அங்கிட்டு போய் இருக்கு எக்ஸ் டேர்ம், அப்போ இந்த சைடு எடுத்து வந்துடலாமா? அப்போ என்ன வரும், dx by x, புரியுது? dx அப்படியே இருக்குது, இந்த எக்ஸ் டேர்ம் இங்கே வந்து டிவைட் ஆகிடுது, ஈக்குவல் டு dy எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த டேர்முக்கு இங்கே எடுத்துக்கணுமா? அப்போ என்ன வரும், by y log y, இது புரியுதா? ஸோ இப்போ வேரியபிள் செப்பரபிள் ஆயிடுச்சு. வேரியபிள் செப்பரபிள்னா என்ன சொன்னேன், dx dy ரெண்டுமே நியூமரேட்டர் மேலே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ ரெண்டுமே மேலே இருக்குது. அதே சமயம் எக்ஸ் சம்மந்தமான டேர்ம்ஸ் இருக்கணும், ஒய் சம்மந்தமான டேர்ம்ஸ் ஆகணும். சரி, ஸோ வேரியபிள் செப்பரபிள் பண்ணிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரல் பண்ணிக்கலாம், கரெக்டாக? இங்கே என்ன இருக்குது, 1/x இல்லையா? ஆக்சுவலி 1/x dx. அப்போ 1/x இன்டெகிரல் பண்ணால் என்ன, log x, ரைட்டா? log x ஈக்குவல் டு, பட் இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்மை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டுக்கலாம். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற y log y இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம t எடுத்துக்கலாம், ரைட்? சப்ஸ்டியூஷன் மெத்தட். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸிலும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரைட்டா? ஓகே, அப்போ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், y எடுக்க வேணாம், ஜஸ்ட்டு வெறும் log y எடுத்துக்குவோம், அப்போ தான் மேட்ச் பண்ண முடியும். ஓகே, log y மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? log y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y, கரெக்டாக? log y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y, திருப்பியும் y பண்ணால் dy, equal to d பண்ணால் dt, கரெக்டாக? அப்போ இங்கே டேர்ம் நமக்கு என்ன வருது, 1/y dy, இங்கே இருக்கு பாருங்க, ஆக்சுவலி 1/y dy, கரெக்டாக? 1/y dy சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா அதான், நம்ம ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வர டேர்ம் அதுக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம இன்கேஸ் y log y சேர்த்து எடுத்துருந்தோம்னா இந்த டேர்ம் கொண்டு வர முடியாது, ஏன்னா நம்ம அங்கேயே யூவி போடுற மாதிரி இருக்கும், ரெண்டு டேர்ம் வேறு. ஸோ அதனால் வெறும் log y எடுத்தால் கரெக்டாக வருது, ரைட்? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இன்டெக்ரல், சரிங்களா? 1/y dy, கரெக்டாக? 1/y dy, அதுக்கு பதிலாக என்னது dt, அது கடைசியில் போட்டுருக்கோம். மீதி 1/, இந்த log y-க்கு பதிலாக தான் நம்ம t வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ log x is equal to 1/t இன்டெகிரல் பண்ணால் log t, கரெக்டாக? log ப்ளஸ் கான்ஸ்டன்ட் போடணும், இது எல்லாமே லாக்ல இருக்குது, அப்போ கான்ஸ்டன்டே லாக் போடணும். ஓகே, அப்போ log x is equal to log t சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? tன்றது என்ன, log ப்ளஸ் log c, கரெக்டாக? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு log x is equal to log a plus log b மாதிரி இருக்கா? log a plus log b என்ன, log a. அப்போ எப்படி வரும், log அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே என்ன டேர்ம் இருக்கு, c இருக்கு, இங்கே log y, அப்போ c log y. இப்போ இந்த ரெண்டு சைடு log கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும், ஜஸ்ட் எக்ஸ்னு எடுக்கலாம். அப்போ x ஈக்குவல் டு c log, ஃபைனல் ஆன்சர்.